தினமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுல்ல 4லிருந்து 5 பாதாம் வந்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வச்சுருங்க. இன்னொரு சின்ன பவுல்ல ஒரு 5, 6 காஞ்ச திராட்சைய வந்துட்டு போட்டு ஊற வச்சுருங்க. இது 2மே நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணீல ஊற வைங்க. அடுத்த நாள் காலைல எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணிய குடிச்சுட்டு, பிரஷ் பண்ணிட்டு ஆயில் புல்லிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இந்த பாதாம எடுத்து நல்லா தோல உரிச்சுட்டு, நல்லா மென்னு சாப்பிடுங்க. இந்த பாதாம் ஊற வச்ச தண்ணியையும் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பாதாமோட தோலையும் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அத சாப்பிட்டதுக்கப்புறம், அந்த காஞ்ச திராட்சைய வந்துட்டு வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிடலாம். நீங்க அந்த திராட்சைய ஊற வச்ச தண்ணிய வந்துட்டு கண்டிப்பா குடிக்கலாம். ஏன்னா, நீங்க முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு திராட்சைய கழுவிட்டு தான் ஊற வச்சிருப்பீங்க. திராட்சையில இருக்கக்கூடிய சில தண்ணீல கரையக்கூடிய நியூட்ரியன்ட்ஸும் வந்துட்டு அந்த தண்ணீல அப்சார்ப் ஆயிருக்கும். ஸோ, அத குடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது ஒன்னையே திரும்ப திரும்ப ரெகுலரா சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி காலையில டீ, காஃபி கூட பிஸ்கட்டும், பிரெட்டும் சாப்பிடுறது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா, இத டெய்லி சாப்பிட்டீங்கனாலும் ஒரு பிரச்சனையும் வராது. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி வெறும் வயித்துல காலையில நீங்க சாப்பிடுற உணவு எப்பவுமே சத்து அதிகமா உள்ள உணவா இருக்கணும். ஸோ இது 2யும் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாவே, இதுல நெறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. உங்க உடம்பும் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்.